ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கனவா மீன் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. காலையில் நேரமாக கனவா மீன் வாங்குறதுனால மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதனால தான் மஞ்சளாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கடலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு சிவக்க வறுத்தரலாம். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் வறுத்து விட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு, போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டு இதையும் வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், இதையும் வதக்கிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ கனவா மீனை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கனவா மீன் முழுகிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்போ எவ்வளோ தண்ணி சுண்டி வந்துருச்சுன்ட்டு. நான் உப்பு போடுறத வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கிரேவி பக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.